ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங். இது நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து அப்சல்யூட் பார்பிக்யூவோட இதுதான். ஆக்சுவலி ரொம்ப டயட் இருந்து நாக்கே செத்துருச்சு. வாழ்கிறதே ஒரு டைம் தானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஓகே இந்த போய் ஒரு பார்பிக்யூ நேஷனில் சாப்பிட்லான்ட்டு போனேன். பட் அது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், நான் வந்து போனது வந்து நைட் இல்லை, ஆக்சுவலி வந்து மதியம் லஞ்சுக்கு போனேன். காலையில் நான் எதுவும் சாப்பிடல, லஞ்சுக்கு போனேன். ஏன்னா நீங்கள் காலையில் சாப்பிடாம டைரெக்டாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வந்து வயிறு வந்து இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து அப்சர்வ் பண்ணும். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். அதனால் நீங்கள் வந்து எப்போது நல்லா வயிறார சாப்பிடணும்னு மனசில் நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்து ஒரு 12 o'clock லஞ்சு வந்து சாப்பிட பாருங்கள். அப்படி தான் போயிருந்தேன். போன இடத்துல பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸு, ஃப்ரைட் ரைஸு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மட்டனில் ஏதோ பண்ணியிருந்தாங்க. மட்டனில் வந்து ஏதோ கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிக்கனு, ஆக்சுவலி ஃபிஷ்ஷு. இது வந்து ஃபிஷ்ஷு. இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இது வந்து சிக்கனு, இது வந்து ஃபிஷ்ஷு. அது ஃபிஷ் எல்லாம் காஸ்ட்லியான ஃபிஷ் எல்லாம் இல்லைங்க, எல்லாமே வந்து விலை ரொம்ப கம்மியான ஃபிஷ் தான். இது என்னமோ ஒரு ஃபிஷ்ஷு சொல்லுவாங்களே, அதுதான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டல்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி எல்லாம் கிடையாது, சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ஒவ்வொரு கரண்டி அவ்வளோதான். அதில் பீஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா டெண்டரியாக இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து ஃப்ரைடு பப்படு. இது வந்து சாலடு. ஆக்சுவலி இதுதான் ஹெல்தி, பட் வந்து நமக்கு வந்து கை வந்து அங்கே போகவே இல்லை. சரி சாப்பிட்றதே சாப்பிட்றோம், எல்லாம் நான்வெஜ்ஜாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிக்கில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன். இது வந்து வெஜ் பிரியாணி. அப்புறம் வந்து ரைஸு, இது வந்து கீ ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த கீ ரைஸ் எல்லாம் இல்லை, வெறும் நார்மல் ரைஸ் தான். இது வந்து தால், பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர். இது வந்து பன்னீர் போட்ட குழம்பு. இது வந்து தால் மக்கனி. இந்த ரொட்டி நான் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து இது என்னது, ஏதோ ஒரு இது கோஃப்தா குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சில்லி கோபி. அடுத்தது நூடுல்ஸு, செம்மையாக இருந்துச்சு நூடுல்ஸு. சில்லி கோபி அது வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்லா இல்லை. ஒரு மாதிரி ஸ்வீட் பிடிக்கிறவங்க அது வந்து இது சாப்பிட்லாம். இது வந்து நூடுல்ஸு, சும்மா வந்து ஒரே ஸ்பூன் அவ்வளோதான், ஒரே அந்த மாதிரி, அப்படி அல்லனா ஒன்று, அதில் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. லஞ்சுன்னு தான் பேர். அது வந்து வெட்னஸ்டே போனது. கூட்டம் பார்த்திங்கன்னா 100 பேர்த்துக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க, அது லஞ்ச் டைமில். எப்பா சாமி, செம்ம காசு. ஆக்சுவலி ஒரு பஃபே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூவில் வந்து 900 and something வருது. இதில் வந்து டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீமு, அது குலோப் ஜாமுனு, இது என்னென்னமோ வச்சுருந்தாங்க, அந்த ஜிலேபி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்க வந்து எனக்கு வந்து ஸ்வீட் வந்து அவ்வளோ பிடிக்காதங்காட்டி எனக்கு அவ்வளோ டெம்ட் ஆகல. பட் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட்டு பார்த்தேன். பட் இவர்கிட்ட வந்து கேட்டேன் குல்ஃபி இருக்கான்னு, குல்ஃபி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து வெண்ணிலா, சாக்லேட், மேங்கோ, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, இந்த ஃப்ளேவர் உள்ள ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இது நான் போனது இந்த பெங்களூர் இருக்கிற அப்சல்யூட் பார்பிக்யூ நேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மேலே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு வேறு என்ன சொல்கிறது, அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாக்லேட் அதை மேலே தூக்கலாம். இது ரபடி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெஜ் சூப்பு, நான்வெஜ் சூப்பு இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ஸ்டார்டர்ஸில் அந்த நெருப்பில் வந்து வச்சுருவாங்க இல்லையா, அதை நம்ம வந்து ஓனா தள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
நான் டேஸ்ட் வந்து ஓகே தான், ரொம்ப கிரேட்னுலாம் இல்ல. சில ப்ரான்ஸ் வெந்திருந்தது, சில ப்ரான்ஸ் வேகலை. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த இது நல்லா இருந்தது, அந்த ஃப்ரைடு கார்ன், ஃப்ரை கார்ன். இது வந்து அந்த இதில் போய் கேட்டோன்னா கொடுப்பாங்கள்ல. இதில் நான் என்ன செலக்ட் பண்ணேன்னா, வாத்துக்கறி, அதுக்கப்புறம் முயக்கறி, முசல் கறி, அதுக்கப்புறம் வந்து குயில், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில் வந்து அது என்ன ஜின்கோழி அது. இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பானிபூரி, தகிபூரி இதெல்லாம் இருந்துச்சு. பானிபூரி, தகிபூரி இதெல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம். அந்த கார்னெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லா பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுக்குற கார்ன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மட்டன் கீமா, அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜில் வந்து கீமா இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தது ஸ்வீட்டு, என்னமோ ரபடி, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னென்னமோ இருந்துச்சு. அதுக்கு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. இது வந்து பானிபூரி, அதில் அந்த தண்ணியில் முக்கி சாப்பிடணும், நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து கார்ன் வச்சுருந்தாங்க, அதான் கார்னு. இது சூப்பராக இருந்துச்சு. இந்த கார்ன் செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குல வந்து ஏதோ கிரேவி மாதிரி பண்ணி அது கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. வெஜிடேரியன் பீப்புள் வந்து அது ரொம்ப அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் வெஜ் பீப்புளுக்கு. அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கே இது வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. இது வந்து லெமன் சோடா, நல்லா இருந்தது, டீசெண்டாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களே வந்து சர்வ் பண்ணுவாங்க. வந்து சிக்கனில் ஐட்டம்ஸு, அப்புறம் மட்டன் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து அவங்களே வந்து வந்து சர்வ் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து ஏதோ சாஸ் சொல்லி வச்சுருந்தாங்க, சிக்கன் சொன்னாங்க. இதுதான் நான் சொன்னது, வாத்துக்கறி, அதுக்கப்புறம் வந்து முயல் கறி, அதுக்கப்புறம் வந்து இது ஜின்கோழி. இது வந்து அந்த அசோஷியல் வைப்பாங்க இல்லையா, அது அந்த இதெல்லாம். இது நான் போய் மெயின் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு நூடுல்ஸு, சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி, சூப்பு, அப்புறம் பப்படு, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி, ஒரு ஒயிட் ரைஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. மஷ்ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள், மஷ்ரூமு. அது வந்து என்ன மீனுனா பாஷா மீன். அந்த பாஷா மீன் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது டெசர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணது. பாருங்கள், இது வந்து நூடுல்ஸு, ஒயிட் ரைஸு, எக் ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் செம்ம சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. இது இந்த 3 கிரேவி சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து பாஷா மீனோட குழம்பு, அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு. இது வந்து டெசர்ட்டில் வந்து இந்த இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு வந்து இதெல்லாமே சாப்பிட்லாம். ஆக்சுவலி வேஸ்ட்டு தான், ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு. இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்ம வேஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு தெரியுது. பட்டு கொஞ்சமாக தான் நான் அதை இது பண்ணினேன். இதெல்லாமே சாப்பிட்டுட்டேன் நான். பன்னீர், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு பேர் என்ன, அந்த ஃப்ரூட் எல்லாமே சாப்பிட்டுட்டேன். அது நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே டெசர்ட்டு. முட்டை சாப்பிட்டுட்டு முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.